ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஜவ்வரிசி உருண்டை செய்கிறது தான் பார்க்க போகிறோம். மினி ஜவ்வரிசி இனிப்பு உருண்டை தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த ஜவ்வரிசி உருண்டை செய்யணும்னா 1 மணி நேரம் ஊற வச்சா கூட ஜவ்வரிசி ஊறி வரும். அப்படியும் செய்யலாம். நான் இப்போது எப்படி செய்கிறேன்னா, சுடு தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெதவெதப்பாக தண்ணி எடுத்து ஜவ்வரிசியில் சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். இப்படியும் பிசைஞ்சும் செய்யலாம். சுடு தண்ணியை ஊற்றி ஜவ்வரிசியில் பிசைஞ்சும் செய்யலாம். இல்லை ஊற வச்சு செய்யணும்னாலும் 1 மணி நேரம் ஜவ்வரிசியை ஊற வச்சு கூட செய்யலாம். இது போல் பிசைஞ்சு இப்போ உருண்டை பிடிக்க வருது. இது போல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு உருண்டையா கொஞ்சம் சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சுக்கிறேன். இதே போல் ஒரு உருண்டையும் பிடிச்சிக்கணும். இது எல்லாத்தையுமே பிடிச்சி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடுறேன். இது பெரிய சைஸாகவும் நம்ம பிடிக்கலாம். நான் சின்னதாக போடுறேன். இருக்கிற ஜவ்வரிசி எல்லாத்தையுமே இதே போல சின்ன உருண்டையா பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, இது எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இட்லி குண்டான்ல கட்ரா வச்சு அது மேலே இந்த ஜவ்வரிசியெல்லாம் அடுக்கி வச்சிடலாம். இது போல் அடுக்கி வச்சுட்டு அதை வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சிடலாம். வச்சு அப்புறமா இதில் பாலும் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணி அதை கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் கூட ஊற்றிக்கலாம். சர்க்கரை பாகு கூட நம்ம காய்ச்சி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த இனிப்பு ஜவ்வரிசி உருண்டையை பாலில் செய்கிறேன். அதாவது இதில் நான் பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றின அப்புறமா இதில் நம்ம சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு இப்படி சாப்பிட்றது பிடிக்கல, சில பேருக்கு பால் ஊற்றி சாப்பிட்றது பிடிக்காதுன்னா நீங்கள் சர்க்கரை பாகு காய்ச்சி அதை நீங்கள் இது மேலே ஊற்றுனீங்கன்னா அதுவும் இன்னும் ருசியாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். மேலே தேங்காய் துருவி போட்டோன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். நான் பாலை ஊற்றிட்டு இதில் சுகர் போடுறேன். இந்த ஜவ்வரிசி உருண்டையில் நான் 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். சுகர் போட்ட அப்புறமா இது மேலே துருவின தேங்காவை தூவி விட்டுக்கலாம். இது போல் போட்டுடலாம். இப்போ பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. மினி ஜவ்வரிசி உருண்டை ரொம்ப அருமையாக இருக்குது. வெயில் நேரத்தில் இது போல் நம்ம குளிர்ச்சியாக சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் வயிற்று புண்ணு இது போல் நமக்கு உடம்பு சூடாகுதுன்னும் போது நம்ம இது போல் ஜவ்வரிசி உருண்டை செஞ்சு சாப்பிட்லாம். பாலோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ருசியும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இந்த ஜவ்வரிசி உருண்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.